திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் விடமாட்டார். ஒரு ஊரில் தேவ ஊழியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஆண்டவருக்குள் உண்மையும் உத்தமமாய் இருந்த போதிலும் அவரது வாழ்க்கையில் சோதனைகளும் போராட்டங்களும் துக்கங்களும் இடைவிடாமல் வந்தன. ஒரு கட்டத்தில் தான் சுமக்கும் சிலுவை துன்பங்கள் மிகவும் பாரமாக இருப்பதாக உணர்ந்த அவர், ஆண்டவரே, என்னால் சுமக்க முடியாத இந்த பாரமான சிலுவையை எனக்கு ஏன் தந்தீர் என்று மனவேதனையுடன் முறையிட்டார். அன்று இரவு தேவன் அவருக்கு ஒரு கனவை அருளினார். அக்கனவில் அவர் ஒரு பெரிய அறைக்குள் நின்றார். அங்கே விதவிதமான சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தன. இயேசு அவரிடம் வந்து, மகனே, உனக்கு விருப்பமான உன்னால் சுமக்க முடிந்த ஒரு சிலுவையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்று கூறினார். தேர்ந்தெடுத்த சிலுவைகள். வைரச் சிலுவை. முதலில் அவர் வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு சிலுவையை எடுத்தார். அதன் அழகில் மயங்கி அதை சுமக்க முயன்றபோது அதன் வைர கற்களின் கூர்மையான முனைகள் அவர் முதுகை குத்தின. வலியால் துடித்த அவர் அதை திரும்ப வைத்துவிட்டார். தங்க சிலுவை. அடுத்து ஜொலிக்கும் தங்க சிலுவையை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் தங்கம் என்பதால் அதன் எடை மிக அதிகமாக இருந்தது. சில அடிகள் கூட அவரால் நடக்க முடியவில்லை. வெள்ளி மற்றும் பிற சிலுவைகள். பின்னர் வெள்ளி, இரும்பு, பித்தளை என பலவற்றையும் முயற்சி செய்தார். சில அவருக்கு பொருந்தவில்லை, சில அதிக பாரமாயிருந்தன. உண்மையை உணர்தல். இறுதியாக ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சாதாரண சிலுவையை அவர் எடுத்தார். அது அவருக்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தியது. பாரமும் குறைவாக தெரிந்தது. அதை சுமந்து கொண்டு அவர் வெகு தூரம் உற்சாகமாக நடந்தார். பின்பு அவர் ஆண்டவரிடம், ஆண்டவரே, இதுதான் எனக்கு ஏற்ற சிலுவை, இதையே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். அப்போது ஆண்டவர் புன்னகைத்து, மகனே, நீ இப்போது தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த சிலுவைதான் நீ இதுவரை சுமந்து கொண்டிருந்த உன்னுடைய பழைய சிலுவை என்றார். அவர் திடுக்கிட்டு விழித்தபோது தேவன் ஒருவரையும் அவர்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதில்லை என்பதையும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தாங்கக்கூடிய பாரத்தையே அவர் அனுமதிக்கிறார் என்பதையும் உணர்ந்தார். அன்று முதல் அவர் தன் பாடுகளை குறித்து முறுமுறுக்காமல் இறைபலத்தோடு தன் சிலுவையை மகிழ்ச்சியோடு சுமக்கத் தொடங்கினார். வேத வசனங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13 என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு 11:30 நீதி. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் சிலுவை வாழ்க்கை சூழல் நமது பலத்தை அறிந்தே அவரால் வடிவமைக்கப்பட்டது. மற்றவர்களின் வாழ்க்கை பார்ப்பதற்கு வைரமாகவும் தங்கமாகவும் தெரிந்தாலும் அவரவர் சுமக்கும் பாரம் அவரவருக்கு மட்டுமே தெரியும். ஆமென்.